அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்பிள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நமக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ் ஓல்டு புக்ஸ்லேருந்து கேள்விகள் அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக படிச்சுட்டு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அதனால் நம்ம தமிழ் ஓல்டு புக்ஸில் இருக்கக்கூடிய இயல்கள் ஒரு இயலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் நம்ம முந்தைய வகுப்பில் 8th ஸ்டாண்டர்ட் முதல் பருவம் வரைக்கும் முடிச்சு வச்சுருந்தோம். 8ஆம் வகுப்பு முதல் பருவம் வரைக்கும் நம்ம முந்தைய வகுப்பில் முடிச்சு வச்சுருந்தோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் ஓல்டு ஸ்கூல் புக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட்டு போட்டிருப்போம். அதில் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். அப்போ இதை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு போய் 11th 12th ஓல்டு புக்கு 11th 12th சிறப்பு தமிழ் எல்லாத்தையுமே முடிச்சு விட்ருவோம். ஓகேவா? நம்ம போகிறப்ப எல்லாத்தையுமே படிச்சுட்டு போயிடணும். அடுத்த தடவை எவ்வளோ கஷ்டமாக கேட்டாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 95 போட்டு வந்துடணும் அப்படின்ற மனநிலையில் போயிடும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்க. அப்போ இன்னைக்கு இந்த வகுப்பில் 8th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம்லேருந்து இயல் 1 மொத்தமாக பார்க்குறப்ப 8th ஸ்டாண்டர்டில் இயல் 4 அப்படின்றது பார்க்க போகிறோம். அதில் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விவேக சிந்தாமணி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நமக்கு சிலபஸில் கிடையாது. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டக்குன்னு பார்த்துட்டு போயிடும். ஓகேவா? விவேக சிந்தாமணி அப்படின்றது சிலபஸில் கிடையாது. இருந்தாலும் இதில் சொல்லியிருக்க ஒரு ஓமைகள் நிறையா சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அதை பார்த்துக்கோங்க. அதாவது தேனை சாப்பிடக்கூடிய ஒரு வண்டு மலரில் இருக்கக்கூடிய தேனை உண்டு மயங்கி கிடந்திருக்கு. அந்த வண்டை ஒரு நவாப்பழம் சொல்லுவோம் இல்லையா, அந்த நவாப்பழம் நினச்சி ஒரு பெண் ஒருத்தி தன்னுடைய கையில் எடுத்து பார்த்துருக்கா. அது நவாப்பழம் அப்படின்னு சொல்லி அந்த வண்டை எடுத்து பார்த்துருக்கா. பார்த்தோன்னா அந்த வண்டு அப்படியே மயக்கத்தில் லைட்டாக தெரிஞ்சு அந்த மயக்கத்தில் அவளுடைய முகத்தை பார்த்து ஐயோ வான்நிலவு வந்துருச்சு, நிலா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நினச்சி அவள் வச்சிருக்கக்கூடிய அவளுடைய கையை நம்ம தாமரைக்குள்ளே இருக்கோம், வான் நிலவு வந்துருச்சு, நிலவு வந்துருச்சுன்னா மலர் மூடி என்ன பண்ணிடும், நம்ம உள்ளே மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லி கையை விட்டு டக்குன்னு மயக்கத்திலே எந்திரிச்சு போய் பறந்து போயிருச்சு. அந்த மங்கை கையில் வச்சிருக்கா இல்லையா, அவள் அதை என்ன பண்ணுறா, பறந்தது வண்டா இல்லை பழம் பறந்து போச்சா, இது என்ன விந்தையா இருக்கே அப்படின்னு சொல்லி மயங்கி கூறியிருக்காரு. இதுதான் இந்த விவேக சிந்தாமணியில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு. இதே வந்து நம்ம நியூ புக்லேயும் ஒரு பாட்டு படிவோம், உப்பிலா கூளை இட்டாலும் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி விவேக சிந்தாமணியில் பழைய பாடல் ஒன்று இருக்குது. அதையும் நம்ம நியூ புக்கில் பார்த்துருப்போம். அந்த 2 இடத்துல விவேக சிந்தாமணி பார்ப்போம், வேறு எங்கேயுமே பார்க்க மாட்டோம். நியூ புக்கில் ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க, சும்மா பாக்ஸில் லைட்டாக கொடுத்துருப்பாங்க. இது இங்கே ஒரு பாட்டு பார்க்குறோம், அவ்வளோதான். ஓகேவா? அதில் அறிஞர் பொருள் அப்படின்னு நம்ம படிச்சு தான் ஆகணும். மது அப்படின்னா தேன் அப்படின்றது நமக்கு தெரியும். தேங்கி அப்படின்னா மயங்கி அப்படின்னு அர்த்தம். சம்பு அப்படின்னா நாவல், சம்புவின் கனி அப்படின்னா நாவல் பழம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். மதியம் அப்படின்னா நிலவு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? விவேக சிந்தாமணி நூலை பற்றி நமக்கு தகவல்கள் எதுவுமே கிடையாது. புலவர் பலரால் இயற்றப்பட்ட பாடல்களின் தொகுத்தவர் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க. ரொம்ப நல்லதாக போச்சு. அப்போ இதெல்லாம் நம்ம படிச்சிட்டோம், எல்லாமே படிச்சதான். புகன்றாள் அப்படின்றதுக்கு கொடுத்துருக்காங்க. புகன்றாள் அப்படின்னா கூறினாள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். புகன்றாள் அப்படின்னா கூறினாள் அப்படின்றது கொடுத்துருக்காங்களா, அப்போ அதுதான் அர்த்தம். ஓகேவா? ஓகே. அடுத்து மலர்கரம் பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மலர் கூட்டல் கரம், குவியும் என்று, குவியும் கூட்டல் என்று. வானூறு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னு கூட்டல் ஊ வந்து நமக்கு நூவா மாறிடும், வானூறு. பழம்தான் அப்படின்னா பழந்தான் அப்படின்னு சொல்லி மாறிடும், பழந்தான் அப்படின்னு சொல்லி மாறிடும். ஓகேவா? சம்புவின் கனி என்று குறிக்கப்படுவது நாவல் பழம். பெண்ணின் முகத்திற்கு ஒப்புமையாக காட்டப்பட்டது எது? பெண்ணின் முகத்தை நிலவு அப்படின்னு சொல்லி நினச்சி அந்த வண்டு பயப்படுது. அப்போ நிலவு ஒப்புமையாக காட்டியிருக்காங்க. அப்போ இங்கே கொடுத்துருக்காங்க நமக்கு ஓமையாக எது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வண்டு வந்து நாவற்பழத்துக்கு ஓமையாக காட்டியிருக்காங்க. மங்கையின் முகம் வானிலவுக்கு சமம், மலர்கரம் தாமரைக்கு ஓமையாக காட்டப்பட்டுள்ளது. அப்போ இதுதான் சரியான பொறுத்துக்க. இது கூட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஓகே. அப்போ அந்த பாடல் அப்படியே கேட்போம்னு அவசியம் இல்லை. ஆனால் நம்ம இந்த மீனிங் டக்குன்னு புரிஞ்சு வச்சுட்டோம்னா நமக்கு டக்குன்னு எடுத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் அந்த பாடலுடைய விளக்கம் நம்ம சொன்னோம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா பாரதத்தாய் அப்படின்றது ஒன்று கொடுத்துருக்காங்க. அசலாம்பிகை அம்மையார் எழுதிய காந்தியடிகள் புராணம் அதிலிருந்து ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே. அப்போ இதில் இந்த படம் நம்ம படிக்க வேணாம். நமக்கு தேவையானது என்னன்னா காந்தி புராணத்தை எழுதினது யாரு, அவ்வளோதான். அப்போ இந்த அறிஞர் பொருள் பார்த்துட்டு போயிடும். வாய்மை அப்படின்னா உண்மை அப்படின்னு சொல்லி அர்த்தம். கலையும் அப்படின்னா நீக்கும், களை எடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நீக்குதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா வன்மை அப்படின்னா வள்ளல் தன்மை அப்படின்னு சொல்லி அர்த்தம். வன்மைனா வள்ளல் தன்மை. இதே 2 சொல்லி நான் வந்துச்சு அப்படின்னா நமக்கு துன்பம் அப்படின்னு சொல்லுவோம். துலங்குதல் அப்படின்னா விலங்குதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். துலங்குதல்னா விலங்குதல். சேய்மைனா தொலைவு. தவம் அப்படின்னா பெரும்பேறு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ இந்த பிரித்தெழுதுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. இந்த தடவை 2 பிரித்தெழுதுக குரூப் 2 2024 2 பிரித்தெழுதுக, 3 பிரித்தெழுதுக தெம்மாங்கு, அஞ்சிலோதி, உன் புதிய விழா அப்படின்னு சொல்லி நம்மளை போட்டு சுற்றி விட்டாங்க. அந்த மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. தாய்மை என்பிரணை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம இதை படிக்காமல் போய் அங்கே அட்டன் பண்ணோம்னா தாய்மை கூட்டல் அன்பின் கூட்டல் ஏதோ ஒன்று பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா தாய்மை கூட்டல் அன்பின் கூட்டல் தனை அப்படின்றது தான் கரெக்டான மீனிங்காக கொடுத்துருக்காங்க. ஆசிரியர் குறிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அசலாம்பிகை எம்மையார் அப்படின்றவங்க தான் இதை எழுதியிருக்காங்க. அவங்க எங்கே பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திண்டிவனத்திற்கு அருகே உள்ள ரெட்டனை அப்படின்ற ஊரில் பிறந்திருக்காங்க. திண்டிவனத்திற்கு அருகில் உள்ள ரெட்டனை அப்படின்ற
அப்படின்ற ஊரில் பிறந்தவங்க தான் அந்த அசலாம்பிகை அம்மையார். இவங்க இயற்றிய நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஏற்கனவே பார்த்தோம், காந்தி புராணம் அப்படின்றது இவங்களுடைய நூல். காந்தி புராணம் எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்டர் கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டக்கு டக்குன்னு சொல்கிறப்ப ஞாபகம் வரும். அப்போ அஸ்லாமிக் அம்மையார்னு சொன்னோன்னா நமக்கு டக்குன்னு என்ன வரும், காந்தி புராணம் அப்படின்றது வரும். ஸோ அந்த காந்தி புராணத்தை தான் நம்ம படிக்கிறப்ப ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். அப்போ காந்தி புராணத்தோட ஒத்து அதே மாதிரி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திலகர் புராணம். அப்போ காந்தி புராணம், திலகர் புராணம், அதே மாதிரி ராமலிங்க சுவாமிகள் சரிதம், குழந்தை சுவாமிகள் பதிகம், நமக்கு கடைசியாக ஆத்திச்சூடி வெண்பா. இந்த ஆத்திச்சூடி அப்படின்னு நல்லா பார்த்துக்கோங்க, இதை கூட பார்க்கலாம். ஆத்திச்சூடி அப்படின்றதுக்கு ஆத்திக்கும் சூடிக்கும் நடுவில் இச்சு அப்படின்றது வராது, ஆத்தி சூடி அப்படின்னு தான் சொல்லணும். ஆத்திச்சூடி இச்சு வராது. ஓகேவா? இது கூட நமக்கு நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ சரியான பொருளை பொறுத்துக்க அப்படின்னு சொல்லி இச்சு கொடுத்து இச்சு இல்லாமல் ஒன்று கொடுப்பாங்க. நம்ம கண்டிப்பாக ஆத்திச்சூடின்னு படித்து நம்ம இச்சு போட்டால் தான் எடுப்போம். இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? அப்போ இதெல்லாம் அவங்க எழுதிய நூல்கள் என்னென்ன நூல்கள்? காந்தியடிகள் புராணம், திலகர் புராணம், ராமலிங்க சுவாமிகள் சரிதம், குழந்தை சுவாமிகள் சரிதம், ஆத்திச்சூடி வெண்பா அப்படின்றதெல்லாம் அவங்க எழுதிய நூல்கள். ஓகேவா? அஸ்லாம்பிகை அம்மையார் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இவங்களை இக்கால ஔவையார் அல்லது தற்கால ஔவையார் அப்படின்னு சொல்லி யார் பாராட்டியிருக்காரு? திருவிக்கா பாராட்டியிருக்காரு. இந்த திருவிக்கா வந்து எல்லாரை பற்றியும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார். ஸோ உங்களுக்கு எதுவுமே தெரியல, இவர் யார் எதுன்னு சொன்னது, அது மோஸ்ட்லி படிச்சிருப்பீங்க. எதுவுமே தெரியல, இவர் யார் சொன்னான்னு தெரில அப்படின்னா திருவிக்கா போகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு நிறையா. ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய சிறப்பு பேர்கள் சொல்லியிருப்பார். ஸோ திருவிக்கா, இக்கால ஔவையார் அப்படின்னு சொல்லி அஸ்லாம்பிகை அம்மையாரை கூறியவர் திருவிக்கா. அப்போ இது கூட கேட்கலாம், திருவிக்கா யாரை சொன்னாங்கன்னு கேட்கலாம். இல்லைனா திருவிக்கா அஸ்லாம்பிகை அம்மையார் என்ன சிறப்பு பேர்களை சொன்னாங்கன்னு கேட்கலாம். இல்லை அஸ்லாம்பிகை அம்மையார் இக்கால ஔவையார்னு சொன்னது யாருன்னு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா பலகாலம் திருப்பாதிரி புலியூரில் வாழ்ந்திருக்காங்க. கடலூரில் இருக்கக்கூடிய திருப்பாதிரி புலியூரில் பலகாலம் வாழ்ந்திருக்காங்க. அவங்களுடைய இறுதி காலத்தில் எங்கே வாழ்ந்தாங்க அப்படின்னா யார்? அஸ்லாம்பிகை அம்மையார் இறுதி காலத்தில் வடலூரில் வாழ்ந்திருப்பாங்க. அந்த வடலூரில் வாழ்ந்த போது தான் இந்த ராமலிங்க சுவாமிகள் சரிதத்தை எழுதியிருக்காங்க. அந்த வடலூரில் தான் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, ராமலிங்க அடிகள் நமக்கு சத்திய தர்மசாலை அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க வடலூரில். ராமலிங்க சுவாமிகள்லாம் யார்? வள்ளலார். அவர் அது எத்தனை பாடல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 409 பாட்டு. அப்போ ராமலிங்க சுவாமிகள் சரிதம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 409 பாடல்களை உடையது. அதே போல் இப்போ காந்தி புராணம் நூற்குறிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது 2034 பாடல்களை உடையது. எத்தனை பாடல்கள்? 2034 பாடல்களை உடையது காந்தியடிகள் புராணம். ஃபஸ்ட்டு படிக்கிறப்போ ஒரு மாதிரி இருக்கும், அப்படியே படிக்க படிக்க நமக்கு செட் ஆயிரும். அடுத்து இன்னொரு காந்தியடிகளை பாட்டுடை தலைவராக கொண்டு பாடப்பட்டது. அவ்வளோதான், சிம்பிள். இப்போ 2 முடிச்சிட்டோம். வாய்மை அப்படின்னா உண்மை, நம்ம இது எல்லாமே மேலே கொடுத்துருக்காதான், எதுவும் புதுசாக கிடையாது. அடுத்து செங்கதிரவன் அப்படின்னா செம்மை கூட்டல் கதிரவன், தாய்மை அன்பு அப்படின்னா தாய்மை கூட்டல் அன்பு, பாரதாய் சேய்மை உற்ற அப்படின்னு சொல்லி அப்படி எழுதிதான். காந்தியடிகள் புராணம் எழுதியவர் நமக்கு அஸ்லாம்பிகை அம்மையார். காந்தி புராணத்தின் பாட்டுடை தலைவர். அவ்வளோதான், சிம்பிள். காந்தி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுற வேண்டியதான். அடுத்து இந்த லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது தமிழ்லேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது, யூனிட் 8லேயும் இருக்குது. யூனிட் 8ல் இருக்குது. நீங்கள் குரூப் 2A மெயின்ஸ் எழுதினீங்கன்னா இருக்குது, குரூப் 2 மெயின்ஸ் எழுதினீங்கன்னா இருக்குதுனால ரொம்ப முக்கியமான லெசன். இந்த இந்திய விடுதலை போரில் தமிழக பெண்களின் பங்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமான லெசன். நல்லா படிச்சுக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியாரை பற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ வேலுநாச்சியார் மோஸ்ட்லி எல்லாரும் ஓல்டு புக் படிக்கிறவங்க நிறைய விஷயங்கள்லாம் அங்கங்கே படிச்சுட்டு தான் வந்திருப்போம். ஸோ வேலுநாச்சியாரை பற்றி கண்டிப்பாக படிச்சிருப்போம். ஸோ ரொம்ப நேரம் நம்ம இழுக்க வேணாம். வேலுநாச்சியார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதமேந்தி போராடிய முதல் பெண்மணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமாம், இவங்க தான் ஃபஸ்ட்டு ஜான்சி ராணி லட்சுமிபாய்க்கு முன்னாடியே இவங்க சண்டை போட்டவங்க. ராமநாதபுரத்தை ஆண்ட செல்லமுத்து சேதுபதி சக்கத்தி முத்தாத்தாள். அப்போ சக்கத்தி முத்தாத்தாள் அப்படின்றது இந்த பழைய புக்கில் தான் இருக்கும். செல்லமுத்து சேதுபதியின் மகள் அப்படின்றது நமக்கு நிறைய இடங்களில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய அம்மா பேர் சக்கத்தி முத்தாத்தாள் அப்படின்றது நமக்கு இங்கே இந்த இடத்துல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்காங்க. இப்போ 1730 பிறக்கிறாங்க. ஒரே பெண்ணாக பிறக்கிறாங்க. ஆண் வாரிசை போன்றே அவங்க வளர்க்குறாங்க. சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதர் வேலுநாச்சியாரை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. 1772 காளையார் கோயில் போரில் என்ன நடக்குது? ஆங்கிலேயர்களுக்கும் முத்துவடுகநாதருக்கும் நடுவில் நடக்கக்கூடிய போரில் முத்துவடுகநாதர் கொலை செய்யப்படுகிறாரு. அதனால் என்ன பண்ணுறாங்க, இவங்க போயிட்டு விருபாட்சியில் இருக்கக்கூடிய கோபால் நாயக்கரோட சேர்ந்து இருந்து அவங்கள்ட்ட நிறையா திட்டங்கள்லாம் தீட்டி அதெல்லாம் இங்கே கொடுக்கல, நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அப்படி கொடுக்குன்னு சொல்கிறோம். முத்துவடுகநாதர் இறந்து போயிறாரு. அதுக்கப்புறம் அவர் மைசூர் ஐதர் அலிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. வேலுநாச்சியார் மைசூர் ஐதர் அலிட்ட ஹெல்ப் கேட்டு அவங்க ஒரு 5000 படை வீரர்களை அனுப்பி வைக்கிறாரு. அப்புறம் மருது சகோதரர்களுடைய வீரப்படைக்கு தலைமை ஏற்று மருது சகோதரர்கள் தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க படைக்கு தலைமை ஏற்கிறாங்க. ஆங்கிலேயர் எதிர்த்து போரிடுறாங்க. 1780 சிவகங்கை என்ன பண்ணிடுறாங்க, மீட்டுறாங்க. அப்போ வேலுநாச்சியாரெல்லாம் நம்ம மறக்கவே மாட்டோம். யூனிட் 8ல் நல்லா படிச்சிருப்போம். ஸோ நம்ம டக்கு டக்குன்னு பார்த்து முடிச்சிடலாம், பிரச்சனை கிடையாது. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்கன்னா இந்த டேட்டாவும் உங்களுக்கு பத்தாது. வேலுநாச்சியாரை பற்றி நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும். நம்ம வேலுநாச்சியாருக்காக ஒரு கிளாஸ் போட்டிருப்போம். அந்த கிளாஸில் பாருங்கள், சும்மா 10 நிமிஷம் கூட போகாது, டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் வேலுநாச்சியாரெலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கடலூர் அஞ்சலை அம்மாள் மற்றும் அம்புஜத்தம்மாள் அப்படின்னு சொல்லி இன்னும் 2 பெண்மணிகள் பற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்களை பற்றி நம்ம கண்டிப்பாக விளக்கமாக படிச்சுக்கிட்டே ஆகணும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயுமே இவங்க கிடையாது, இங்கே மட்டும் தான் இருக்காங்க. அப்போ கடலூர் அஞ்சலை அம்மாள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 1890 பிறக்கிறாங்க. அப்போ இவங்க பேர்லேயே வந்துருச்சு, இவங்க எந்த ஊரில் பிறந்தவங்க? கடலூரில் உள்ள முதுநகரில் பிறந்தவங்க. அப்போ
கடலூரில் பிறந்திருக்காங்க. அப்போ இது ஒரு கேள்வி, இது ஒரு எக்ஸாமுடைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுடைய கேள்வி. அஞ்சலை அம்மாள் பிறந்த ஊர் எது அப்படின்னு சொல்லி சிம்பிளாக கேட்டு விட்டாங்க. அஞ்சலை அம்மாள் பிறந்த ஊர் எது? கடலூர் அப்படின்றது. கடலூர் தான் ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க. முதுநகர் கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல, கடலூர்னு கொடுத்துருந்தாங்க ஆப்ஷனில். கடலூரில் உள்ள முதுநகர் அப்படின்றத சேர்த்து படித்தோம். இவங்க ஒரு எளிமையான குடும்பத்தில் வாழ்ந்தவங்க. 1921 காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கும் போது 1920 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. 1921 நீங்கள் கொடுத்துருக்காங்க, பிரச்சனை கிடையாது. 1921 காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கிய போதே அஞ்சலி அம்மாளும் என்ன பண்ணிட்டாங்க, தன்னுடைய பொது வாழ்க்கையை தொடங்கிட்டாங்க. அஞ்சலி அம்மாள் என்னென்ன போராட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீலன் சிலை அகற்றும் போராட்டம், உப்பு காய்ச்சும் போராட்டம், மறியல் போராட்டம், இப்போ தனியால் போராட்டம், தனிநபர் சத்தியாகிரகம், அடுத்து வெள்ளெண்ணை வெளியேறு இயக்கம், இந்த மாதிரி எல்லா போராட்டங்களையும் கலந்து கொண்டு பல ஆண்டு சிறையில் வாடி இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்க எந்தெந்த சிறையில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கடலூர், திருச்சி, வேலூர், பெல்லாரி, இந்த மாதிரி எத்தனை 4 சிறைகளில் இருந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வேலூர் சிறையில் இருந்தப்போ இவங்க கருவுற்ற நிலையில் இருந்திருக்காங்க. அதனால் அவங்கள வெளியே அனுப்பிட்டு அவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, திரும்ப கூட்டிகிட்டு வந்து ஜெயிலில் அடிச்சிட்டாங்க ஆங்கிலேயர்கள். இவங்க அஞ்சலை அம்மாள். அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர். வெள்ளெண்ணை வெளியேறு இயக்கம் நடைபெற்ற போது, நாடெங்கும் வெள்ளெண்ணை வெளியேறு இயக்கம் நடைபெற்ற போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சென்னை உட்பட பல்வேறு நகரங்களுக்கு சென்று தங்களுடைய பேச்சாளர் என்ன பண்ணியிருக்காங்க, தேசிய இயக்கத்தின் வளர்ச்சிக்கு உதவி இருக்காங்க. குடும்ப சொத்துக்களையும் குடியிருந்த வீட்டையும் விற்று விடுதலை போராட்டத்திற்கு செலவு செஞ்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அவங்க ஏற்கனவே ஏழ்மையான குடும்பத்தில் வளர்ந்தவங்க தான், இருந்தாலும் என்ன பண்ணியிருக்காங்க, தன்ட்ட இருந்த சின்ன சின்ன சொத்துக்களையும் குடியிருந்த வீட்டையும் விற்று விடுதலை போராட்டத்துக்கு செலவு பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீலன் சிலை அகற்றும் போராட்டத்தில் தம்முடைய 9 வயது மகளை ஈடுபடுத்தியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ நீலன் சிலை அகற்றும் போராட்டத்தில் தம்முடைய 9 வயது மகளை, அப்போ இது எப்படி கேட்கலாம்னா, கடலூர் அஞ்சலை அம்மாள் எந்த போராட்டத்தில் தன்னுடைய 9 வயது மகளை ஈடுபடுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எந்த போராட்டம்? நீலன் சிலை அகற்றும் போராட்டம் அப்படின்றது. இல்லைனா அவங்க யார் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். யார்? நமக்கு கடலூர் அஞ்சலை அம்மாள். அவங்களோட சேர்த்து அவங்களுடைய மகளுக்கும் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. காந்தியடிகள் சிறையில் இருக்கவங்களை பார்க்க வந்தப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த 9 வயதான அம்மா கண்ணை பார்த்து அவங்க கடலூர் அஞ்சலை அம்மாளுடைய மகள் அப்படின்றத பார்த்து மிகவும் மகிழ்ச்சியுற்று அச்சிறுமி என்ன பண்ணுறாங்க, தன்னுடன் வார்தாக்கு அழைச்சிட்டு போகிறாரு. நான் இந்த பொண்ணை வார்தா கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அங்கே ஆசிரமத்துக்கு கூட்டு போய் லீலாவதி அப்படின்னு சொல்லி பேரிட்டு என்ன பண்ணுறாங்க, படிக்க வைக்கிறாங்க காந்தியடிகள். ஓகேவா? அப்போ காந்தியடிகள் யாரை படிக்க வைக்கிறாங்க, கடலூர் அஞ்சலை அம்மாளுடைய மகளை தன்னுடன் ஆசிரமத்திற்கு அழைத்து போய் என்ன பண்றாங்க, காந்தியடிகள் வார்தால வச்சு படிக்க வைக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் கடலூருக்கு ஒரு தடவை வராரு. அப்போ வரப்போ காந்தியடிகளை வந்து சந்திக்கிறதுக்கு அஞ்சலை அம்மாளுக்கு என்ன பண்ணுறாங்க, ஆங்கில அரசு தடை போடுது, 2 பேரும் சந்திச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அஞ்சலை அம்மாள் என்ன பண்ணுறாங்கன்னா, வர்தா வேடம் போட்டு குதிரை வண்டியில் என்ன பண்ணுறாங்க, காந்தியடிகளை ஏற்றிட்டு போகிறாங்க. டக்குன்னு வந்து தூக்கிட்டு போகிறாங்க. காந்தியை சாக்காயிறாரு. அதனால் காந்தியடிகள் அஞ்சலை அம்மாள் என்ன சொல்கிறாங்க, தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர் யார், நமக்கு கடலூர் அஞ்சலை அம்மாள் அப்படின்றதான். அப்போ இதுதான் நமக்கு கடலூர் அஞ்சலை அம்மாளை பற்றி நமக்கு கம்மியாக தான் டேட்டா கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த டேட்டா எல்லாமே ரொம்ப முக்கியமானது. அதனால எதையுமே மிஸ் பண்ணாம என்ன பண்ணுங்க, படிச்சிருங்க. ஓகேவா? அப்போ இதில் நம்ம அடுத்து அம்புஜத்தம்மாள் அப்படின்ற படிக்க போகிறோம். ஒரு சில விஷயங்கள் குழப்பம், அதையும் சொல்லி நம்ம தெளிவுபடுத்திடுறோம். ஓகேவா? அடுத்து 3ஆவதாக குறிப்பிட விடும்பவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அம்புஜத்தம்மாள். அப்போ கடலூர் அஞ்சலை அம்மாள் வேற, அம்புஜத்தம்மாள் வேற. அடுத்து அம்புஜத்தம்மாள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வசதியான குடும்பத்தில் பிறந்தவங்க. ஆனால் கடலூர் அஞ்சலை அம்மாள் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவங்க. இவங்க எப்போ பிறகுனா 1899 ஜனவரி 8ஆம் நாள் பிறக்கிறாங்க. வீட்டிலேயே தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, சமஸ்கிருதம் இந்த மொழிகள்லாம் தெரியும். உங்களுக்கு தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், ஹிந்தி தெரியும், சமஸ்கிருதம் தெரியும் அப்படின்னு சொல்லி பல மொழிகள் தெரியும். அன்னை கஸ்தூரிபாயின் எளிமையான தோற்றத்தால் ஈர்க்கப்பட்டு எளிமையாக வாழ்ந்தார். அப்போ இது கேட்பாங்க, அன்னை கஸ்தூரிபாயின் எளிமையான தோற்றத்தினால் ஈர்க்கப்பட்டு எளிமையாக வாழ்ந்தவர் யார் அப்படின்னு சொல்லி யாரை கொடுப்பாங்க, நமக்கு சிம்பிளாக கொடுத்துருவாங்க. கடலூர் அஞ்சலை அம்மாளையும் அம்புஜத்தம்மாளையும் இன்னும் 2 பெண்மணிகளையும் கொடுத்து விட்டு யாருன்னு கேட்பாங்க. யார் நமக்கு, அம்புஜத்தம்மாள் அப்படின்றது தான் நமக்கு சரியான பதிலாக இருக்கும். அடுத்து பல்வேறு கட்டுப்பாடுகள் மிகுந்த குடும்பத்தில் பிறந்தவங்க இவங்க. இருந்தாலும் அந்த குடும்பத்திலிருந்து தம்மை விலக்கி கொண்டு என்ன பண்ணுறாங்க, நாட்டு விடுதலைக்காக பாடுபடுறாங்க. வைமு கோதைநாயகி அம்மாள், ருக்மணி லட்சுமிபதி. இந்த வைமு கோதைநாயகி அம்மாள் நமக்கு நாவல் ராணி அந்த மாதிரி சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுறவங்க. ருக்மணி லட்சுமிபதி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நமக்கு உப்பு அள்ளினதுக்காக ஃபைன் கட்டிய, அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி. அப்போ இவங்களோடலாம் நட்பு கொண்டு என்ன பண்ணுறாங்க, பெண்ணடிமைக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க. அதே போல் மகாகவி பாரதியாருடைய பாடல்களை பாடி என்ன பண்ணுறாங்க, விடுதலை உணர்வை ஊற்றுறாங்க. அந்நிய துணிகள் விற்கும் கடைக்கு முன்பாக மறியல் போராட்டம் பண்ணியதுக்காக, அப்போ அந்நிய துணிகள் விற்கும் கடைக்கு முன்பாக மறியல் போராட்டம் நடத்தினால என்ன பண்ணுறாங்க, வேலூர் சிறையில் அடைக்கிறாங்க. அப்போ வேலூர் சிறை ஏற்கனவே பார்த்தோம். எங்கே பார்த்தோம், வேலூர் சிறையில் இருக்கும்போது தான் நமக்கு இவங்க
அஞ்சலி அம்மாள் வேலூர் சிலையில் இருந்தப்போ தான் கருவுற்ற நிலையில் இருந்திருப்பாங்க. அஞ்சலி அம்மாள் வேலூர் சிலையில் இருந்தப்போ தான் கருவுற்ற நிலையில் இருந்திருப்பாங்க. அதே போல் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்நிய துணிகள் மறியல் போராட்டம் பண்ணதுக்காக வேலூர் சிலையில் அடைக்கப்படுறாங்க. சிறையில் இருந்த போதும் என்ன பண்ணுறாங்க, தான் கற்றுக்கொண்ட மொழிகளை பிறருக்கு கற்றுக் கொடுத்துட்டு தன்னுடைய வாழ்நாளாக கழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்தியன் படத்தில் வருவாங்க இல்லையா ஒருத்தவங்க, அந்நிய துணிகள் விற்கும் போராட்டம் பண்ணதுக்காக, எரிக்கிற போராட்டம் பண்ணதுக்காக, அந்த மாதிரி இவங்களும் போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா தான் கற்றுக்கொண்ட மொழிகளை பிறருக்கு கற்றுத்தந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள். இது ஒரு நமக்கு நல்லா குழப்பக்கூடிய கேள்வி. நல்லா படிச்சிருப்போம், ஆனால் எக்ஸாமில் குழப்பிடும். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அம்புஜத்தம்மாள் அப்படின்றது தான் சரியான பதில். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்பட்டவங்க யாரு, அம்புஜத்தம்மாள். நமக்கு இது ஏன் குழப்புன்னு சொல்கிறோன்னா, கடலூர் அஞ்சலி அம்மாள் நம்ம குழப்பாது. கடலூர் அஞ்சலி அம்மாளுடைய மகள் இருக்காங்கல்ல, அம்மா கண்ணு, அந்த அம்மா கண்ணை லீலாவதியின் பேர் மாற்றி என்ன பண்ணிட்டு போயிடுவார், காந்தியடி தன்னோட கூட்டு போயிடுவார். அதனால அந்த நம்ம நல்லா தான் படிச்சிருப்போம், இருந்தாலும் எக்ஸாமில் உட்காந்துருக்கப்ப இங்கே படித்தோமா அங்கே படித்தோமான்னு குழப்பம். ஸோ நல்லா இது தெளிவு பண்ணிக்கோங்க. காந்தியடிகளின் தத்தெடுக்கப்பட்ட மகள் அப்படின்றவங்க அம்புஜத்தம்மாள் தான். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா தன் செல்வாக்கையோ தந்தையின் செல்வாக்கையோ பயன்படுத்த விரும்பாமல் நேர்மையான பெண்மணியாக வாழ்ந்திருக்காங்க. தந்தையின் பெயரோடு காந்தியடிகள் பெயரையும் இழைத்து சீனிவாச காந்தி நிலையம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது கேட்பாங்க, இந்த சீனிவாச காந்தி நிலையம் என்பதை ஸ்டார்ட் பண்ணவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. யார் நமக்கு, அம்புஜத்தம்மாள் அப்படின்றவங்க தான். இவங்கள பற்றியும் டேட்டா. ஓகேவா. அப்போ குழப்பக்கூடிய விஷயங்கள் மட்டும் நல்லா டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்த்துக்கங்க. கடலூர் அஞ்சலி அம்மாளுக்கும் அம்புஜத்தம்மாளுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ். இவங்க மூஞ்சி அப்படியே நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிரும். அப்படியே நம்ம படிக்க படிக்க இவங்க மூஞ்சை பார்த்துக்கிட்டே படிச்சோன்னா நமக்கு என்ன ஆயிரும், நல்லா ரெஜிஸ்டர் ஆயிரும். அவங்க வேற இவங்க வேறன்னு. ஓகேவா. அடுத்து அம்புஜத்தம்மாள் ஒரு நூல் எழுதியிருக்காங்க. தம்முடைய 70 ஆண்டு நினைவாக நான்கண்ட பாரதம் அப்படின்னு சொல்லி ஒரு அரிய நூலை எழுதியிருக்காங்க. எத்தனாம் ஆண்டு நினைவாக, 70ஆம் ஆண்டு நினைவாக. அது மட்டும் இல்லாமல் 1964ஆம் ஆண்டு என்ன பண்ணியிருக்காங்க, பத்மஸ்ரீ விருது, தாமரை திரு விருதும் வாங்கியிருக்காங்க. ஓகேவா. ஓகே, அவ்வளோதான் இந்த லெசனு. இந்த லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன், நமக்கு பல இடங்களில் யூஸ் ஆகும். அதனால் நல்லா படிச்சுக்கோங்க ஒரு இடத்துல படிக்கிறப்பயே. அடுத்து பெற்றதாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவவானினும் நரிசிறந்தனவே யாரு அப்படின்னா தலைவர் பாரதியார் சொல்லியிருக்காரு. பெற்றதாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவவானினும் நனிசிறந்தனவே அப்படின்னு சொல்லி யார் பாடியிருக்கா, பாரதியார் பாடியிருக்காரு. ஓகேவா. ஓகே. அடுத்து பிரித்தெழுதுக 5000 வேடமணிந்து சிறையில் அடைத்த தென்னாடு தெற்கு கூட்டல் நாடுன்னு பிரிச்சுக்கோங்க. இல்லைன்னா தென் கூட்டல் நாடுன்னு சொல்லி கூட பிரிக்கலாம், தென் கூட்டல் நாடுனே பிரிக்கலாம். அடுத்து விடுதலை உணர்வு, அறப்போராட்டம், தொழிற்பயிற்சி வந்துடும். அடுத்து இதெல்லாம் நம்ம எல்லாமே போட்டலாம், எல்லாமே ஸ்கூல் புக்கில் மேலே கொடுத்துருக்க டேட்டாஸ் தான் இருக்குது. ஓகேவா. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு துணைப்பாடம் கொடுத்துருக்காங்க, நமக்கு தேவையில்லை, கதை எதுவும் கொடுக்கல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், நியூ புக்லேயே தெளிவாக படிச்சிருப்போம். அதனால் இங்கே கொடுத்துருக்க எக்ஸாம்ஸ் மட்டும் பார்த்துட்டு வருமா. நியூ புக்கில் எல்லாருமே கண்டிப்பாக படிச்சுட்டு, நியூ புக் படிச்சுட்டு தானே நம்ம ஓல்டு புக் படிப்போம். நியூ புக்கில் கண்டிப்பாக தொகைநிலை தொடர்நிலை தொடர் படிச்சிருப்போம்ல, அங்கே நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும்ல. ஸோ லைட்டாக டக்குன்னு ஏதாச்சும் வித்தியாசமாக புதுசாக தகவல்கள் இருந்தால் மட்டும் பார்த்துட்டு போயிடும். ஓகேவா. ஓகே. ஓகே. அடுத்து தொகைநிலை தொடர்னா என்னது, 2 சொற்களுக்கு நடுவில் ஏதாச்சும் ஒரு உருவு மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அதை தான் தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லுவோம். இது எத்தனை வகைப்படும், தொகைநிலை தொடர் அப்படின்றது 6 வகைப்படும். அந்த 6 வகைகள் நம்ம கொடுத்துருக்காங்க. வேற்றுமை உருவு மறைந்து வந்தால் அது என்னது, வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பண்பு மறைந்து வந்துச்சுன்னா மை விகுதி மறைந்து ஆனா ஆகிய போன்ற விரிச்சு எழுதும்போது ஆனா ஆகிய, அதாவது வெண்ணிலவு அப்படின்றது வெண்மையாகிய நிலவு அப்படின்னு சொல்லி வருதுன்னா அது பண்பு தொகை. அடுத்து ஓம உருவு மறைந்து வந்தால் அது ஓமை தொகை. பொற்றொடி வந்தால் அப்படின்றது பார்ப்போம். பொற்றொடி, அதாவது பொன்னாலான வளையலை அணிந்த பெண்மணி வந்தாள் அப்படின்னு சொல்றது பொற்றொடி வந்தாள் அப்படின்னு அன்மை தொகை. சிவப்பு சட்டை வந்தார் அப்படின்றது, சிவப்பு சட்டை அணிந்த மனிதர் வந்தார் அப்படின்றது. முறுக்கு மீசை சிரித்தார், முறுக்கு மீசை வைத்திருக்கக்கூடிய மனிதர் சிரித்தார் அப்படின்றது அன்மொழி தொகை. இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம், அதனால சொல்றோம். உண்மை தொகை அப்படின்னா அவன் நான் அப்படின்னா அவனும் நானும் அப்படின்னு சொல்லி அப்படின்றது மறைந்து வந்தால். இங்கே தொகை அப்படின்னா மறைந்து வரணும், தொகை அப்படின்னா மறைந்து வரணும். இன்னொரு குழப்பம் வரும், தொகைநிலை தொடர் தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும், தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும் அப்படின்றதுல ஒரு குழப்பம் ஏற்படும். தொகைனா என்னது, குறைஞ்சு வர்றது. தொகை அப்படின்னா நிறையா இருக்கக்கூடிய வார்த்தைகளை குறைஞ்சு வார்த்தைகள் கம்மியாகி வரும். அப்போ கம்மியாகி வந்துச்சு அப்படின்னா நமக்கு அது என்னது, கம்மியாக இருக்கும், 6 இருக்கும். அதே நமக்கு தொகாநிலை தொடர் அப்படின்னா அது விரிஞ்சு வரணும், விரிஞ்சு வந்துச்சு அப்படின்னா அது பெருசாக இருக்கும். அதில் 9 வகைகள் இருக்குது. ஓகேவா. அடுத்து வினைத்தொகை எப்படி சொல்லி பார்த்தோன்னா காலம் கறந்த பேரச்சம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஓகே. அடுத்து கண்ணன் ராமன் பார்த்தான் அப்படின்றதுல கண்ணனை ராமன் பார்த்தான், இதில் ஐ வந்திருக்கு. ஸோ இது வேற்றுமை தொகை. இதெல்லாம் நமக்கு தெரியும்னு நினைக்கிறேங்க. இல்லை ஒரு வேளை தெரியாது, எங்களுக்கு இலக்கணமும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னா நம்ம அது தனியாக பார்ப்போம். ஓகேவா. வேற்றுமை உறுப்பு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பேரின் பொருளை வேறுபடுத்தி காட்டும் உறுப்புக்கு வேற்றுமை உறுப்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம். வேற்றுமை உறுப்புகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8 வகைப்படும். வேற்றுமை உறுப்புகள் எத்தனை வகைப்படும், 8 வகைப்படும். முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் என்ன, இல்லை உருவு கிடையாது. அதே போல் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 6 ஐ ஆளுக்கு இன்னது கண் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான்
1க்கும் 8க்கும் கிடையாது. நடுவில் இருக்கக்கூடிய 6 வேற்றுமை உறுப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இதுதான். ஓகேவா? வேற்றுமை உறுப்பு மறைந்து வருது தான் என்ன சொல்லுவோம், வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவோம். வேற்றுமை உறுப்பு மறைந்து வருவதை வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இதை நல்லா பார்த்துக்காங்க. பால் பருகினான் அப்படின்னா பாலை பருகினான் அப்படின்னு சொல்லி 2ஆம் வேற்றுமை தொகை. தலை வணங்கினான் அப்படின்னா தலையால் வணங்கினான், இது 2மே போட்டுரும். அடுத்து வேலன் மகன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வேலனுக்கு மகன் அப்படின்றது நமக்கு என்னது, 4ஆம் வேற்றுமை தொகை. 4ஆம் வேற்றுமை தொகை. வேலன் மகன் அப்படின்றது 4ஆம் வேற்றுமை தொகை. அப்போ இது 2ம் ஈஸியாக போட்டுரும். பேலன்ஸ் இருக்கக்கூடியது நம்ம கொஞ்சம் குழப்பம், அதனால நம்ம இதை மட்டும் பார்த்துட்டு போயிடும். வேலனுக்கு மகன் அப்படின்றது நமக்கு 4ஆம் வேற்றுமை தொகை. அடுத்து ஊர் நீங்கினான் அப்படின்னா ஊரின் நீங்கினான் அப்படின்னு சொல்லி வரும். ஊரின் நீங்கினான் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இது 5ஆம் வேற்றுமை தொகை. செங்குட்டுவனது சட்டை. செங்குட்டுவனது சட்டை உரிமை பொருளில் வருவது 6ஆம் வேற்றுமை தொகை. அடுத்து குகைக்கண் புலி அப்படின்றது நமக்கு 7ஆம் வேற்றுமை தொகை. குகை புலி அப்படின்னா குகைக்கண் புலி, குகையின் கண் புலி அப்படின்னு சொல்லி தான் நம்ம பிரித்து எழுதணும். ஓகேவா? அடுத்து வினைத்தொகை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், வினைத்தொகை பயின்று வரணும். ஃபஸ்ட்டு ஒரு வினை சொல் வரணும், எச்சப்பொருளில் வராமல் நமக்கு வரணும். உண்கலம் அப்படின்றது ஒரு வினைச்சொல். ஓகேவா? இது எந்த ஒரு எச்சப்பொருளையும் கொடுக்காம அது என்னாவது ஒரு பேரை கொண்டு முடியுது. புரியுதுங்களா? ஒரு வினைச்சொல் ஒரு பேரை கொண்டு முடியணும். ஆனால் நடுவில் என்ன வரக்கூடாது, அது ஒரு எச்சப்பொருளாக காட்டக்கூடாது. இந்த உண் அப்படின்றத உண்ட அப்படின்னு சொல்லி காட்டக்கூடாது. உண்ட களம், உண்கின்ற களம், உண்ணும் களம் அப்படின்னு சொல்லி காட்டக்கூடாது. உண் அப்படின்றத நம்ம எப்படி வேணால் பிரித்து எழுதலாம். ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, ஃபியூச்சர் டென்ஸு எல்லாத்துலேயுமே சேர்த்து எழுதுனா அதுதான் அது உண் களம், உண்கின்ற களம், உண்ட களம், உண்ணும் களம் அப்படின்றது தான். அதாவது நல்லா பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு வினைச்சொல் வரணும் கண்டிப்பாக, கடைசியில் கண்டிப்பாக அது ஒரு பேரை கொண்டு முடியணும். நடுவில் காலம் காட்டும் எச்சம் எதுவும் வரக்கூடாது அப்படின்றதான். காலம் காட்டும் உருவு எதுவும் வரக்கூடாது. இந்த உண்கலம் அப்படின்றத நம்ம எப்படி வேணால் பிரிக்கலாம். அதே போல தான் ஆடு கொடி அப்படின்னா ஆடிய கொடி, ஆடும் கொடி, ஆடுகின்ற கொடி அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். பாய்பொலி அப்படின்றது, அலைகடல் அப்படின்றது நல்லா பார்த்துங்க, புதுசாக இருக்குது. அலைகடல் அப்படின்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா பார்த்துங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து பண்புத்தொகை அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். வெண்ணிலவு, வெண்மையான நிலவு, சதுரமாகிய கல், இனிமையான சுவை அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கக்கூடியது பண்புத்தொகைலாம் நமக்கு தெரியும். அடுத்து இருபெயரட்டு பண்புத்தொகை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ, அதாவது பொதுப்பெயர் சிறப்பு பெயர் முன்னும் பொதுப்பெயர் பின்னும், சிறப்பு பெயர் முன்னும் பொதுப்பெயர் பின்னும் வந்திருக்கணும். அதாவது பூ அப்படின்றது பொதுப்பெயர், மல்லிகை அப்படின்றது சிறப்பு பெயர். பூவில் ஒரு சிறப்பு தான் அந்த மல்லிகை பூ அப்படின்றது. அப்போ மல்லிகை பூன்னு சொல்லி மொத்தமாக சொல்கிறப்ப சிறப்பு பெயர் முன்னும் பொதுப்பெயர் பின்னும் வரும்போது அதை என்ன சொல்லுவோம், இருபெயரட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவோம். இடையில் ஆகிய என்னும் பண்பு உருவம் மறைந்து வந்துள்ளது, இது இருபெயரட்டு பண்பு தொகை. இதே போல நமக்கு நிறையா வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா உண்மை தொகை. அப்படின்ற உருவு மறைந்து வந்தால் அது உண்மை தொகை. கபிலரும் பரணரும் அப்படின்னு வர வேண்டியது கபில பரணர் அப்படின்னு, உற்றாரும் உறவினரும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும். ஸோ அப்படின்றது மறைந்து வந்தால் அது உண்மை தொகை. அடுத்து அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கயல்விழி வந்தால் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கயல் போன்ற விழியுடைய கயல் போன்ற விழி, கயல்விழி அப்படின்றதுல கயல்விழி அப்படின்றது என்னன்னா கயல் போன்ற விழி அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது ஒரு ஓமை தொகை. அவளுடைய விழியை கயலுக்கு ஒப்பாக காட்டுறாங்க. அப்போ கயல் போன்ற விழி அப்படின்றது போன்ற அப்படின்றது மறைந்து வந்தால் என்னது நமக்கு ஓமை தொகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்கே என்ன சொல்கிறோன்னா கயல்விழி வந்தாள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கயல்விழின்னு இங்கே ஒரு பேரை குறிக்காமல் கயல் போன்ற விழியை உடைய பெண்மணி வந்தாள் அப்படின்னு சொல்லி நமக்கு குறிக்குது. அதனால இது என்னன்னு சொல்கிறோம், ஓமை தொகை அடுத்து அல்லாத மொழி தொகை. இது கொஞ்சம் புதுசாக இருக்கும், பார்த்துக்கோங்க. இது நியூ புக்ஸில் இருக்காது, நல்லா பார்த்துங்க. பொற்றொடி வந்தாலும் தெளிவாக முடிச்சிருப்பாங்க நமக்கு அன்மொழி தொகையில். பொற்றொடி வந்தால் சிவப்பு சட்டை வந்தார், முறுக்கு மீசை சிரித்தார் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிருப்பாங்க. இங்கே கயல்விழி வந்தால் அப்படின்னு சொல்லி குறிக்கிறப்ப நமக்கு கயல்விழின்னு ஒரு சிலருக்கு பேரும் வச்சுருப்பாங்க. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா கயல் போன்ற விழியை உடைய பெண்மணி வந்தால் அப்படின்ற மீனிங்லையும் சொல்கிறாங்க. அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா நமக்கு இது என்னன்னு சொல்கிறோன்னா ஓமை தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லுவோம். ஓமை தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஓமை தொகையை கொண்டு வந்த அன்மொழி தொகை அப்படின்னு சொல்கிறோம். கயல்விழி வந்தாள் அப்படின்றது கயல் போன்ற விழியை உடைய பெண்மணி வந்தாள் அப்படின்னு சொல்லி நமக்கு குறிக்குது. ஓகேவா? ஓகே. அதாவது இது ஓமை தொகையாம் சொல்லலாம், அன்மொழி தொகையாம் சொல்லலாம் அப்படின்றப்ப அதுக்கு இந்த மீனிங்கில் நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து வளர்பிறை, இதெல்லாம் நம்ம போட்டுடலாம். வளர்பிறைனா வினைத்தொகை, வளரும் பிறை, வளர்கின்ற பிறை, வளர்ந்த பிறை அப்படின்னு சொல்லி. செம்மொழி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பண்பு தொகை, செம்மை கூட்டல் மொழி. கயல்விழி அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஓமை தொகை. மாவும் பலாவும் வாழையும் அப்படின்னு சொல்லி பிரிக்கணும், உண்மை தொகை அப்படின்றதான். அடுத்து பார்த்தீங்கன்னா வினைத்தொகை அப்படின்றது பார்த்தீங்கன்னா செய்தொழில் அப்படின்றது வரணும். அடுத்து ஓமை தொகை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓம உருவு வந்திருக்கணும், ஓம உருவு மறைந்து வந்திருக்கணும், மதி போன்ற முகம் அப்படின்றது. அடுத்து உண்மை தொகை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாலும் இரண்டும் அப்படின்றது, நாலும் இரண்டும். அடுத்து அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பவளவாய் பேசினாள் அப்படின்றது. ஓகேவா? இதில் இந்த முகமலர் அப்படின்றது உருவகம் வரும், மற்றதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். முகமலர் அப்படின்றது உருவகம் வந்திருக்கணும். இங்கே தொகைநிலை தொடரில் கொடுத்துருக்காங்க. முகமலர் அப்படின்றது உருவகம் தான் கரெக்டான மெத்தடாக இருக்கும், மற்றதெல்லாம் நம்ம ஈஸியாக போடுறது தான்.
ஓகேவா. அடுத்து தொகாநிலை தொடர் அப்படி சொல்லி பார்க்குறப்ப தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும் சொல்லி பார்த்தோம், 9 வகைப்படும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பார்த்தோம். ஒரு தொடரில் இரு சொற்கள் அமைந்து இரண்டிற்கும் இடையில் சொல்லோ உருவம் மறையாது, அங்கே மறைஞ்சு வந்துச்சுன்னா அது தொகைநிலை தொடர், மறையாமல் ஓப்பனாக வந்துச்சுன்னா அது தொகாநிலை தொடர். ஓகேவா. ஓகே. அடுத்து எழுவாய் தொடர், விழித்தொடர், இதெல்லாம் நல்லா வச்சுங்க. கபிலன் வந்தான் அப்படின்னு கபிலன் முன்னாடி வந்திருக்கு, ஸோ எழுவாய் வைத்து வந்திருக்கலாம், இது எழுவாய் தொடர். கதிரவா அப்படின்னு சொல்லி என்ன, கதிரவன் அப்படின்றத கபிதிரவா அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், விழி அப்படின்னு சொல்லுவோம், விழித்தொடர். இது விழித்தொடர். கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்லி முடிக்கிறப்போ ஃபர்ஸ்ட்ல வினைமுற்று வந்து அதுக்கப்புறம் வந்திருக்கு, ஸோ இது வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்றோம். அடுத்து விழுந்த மரம் அப்படின்றது, விழுந்த அப்படின்றது எதை கொண்டு முடியும், ஒரு பேரை கொண்டு தான் முடியும். விழுந்த மரம், விழுந்த மாணவன், விழுந்த ஆரோன் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை கொண்டு தான் முடிக்க முடியும். ஸோ இது பேரச்சம், பேரச்ச தொடர். அடுத்து வந்து போனான், வந்து நின்றான், வந்து சென்றான் அப்படின்னு சொல்லி பின்னாடி ஒரு செயலை கொண்டு தான் முடியும், அது நமக்கு என்னது, வினையச்ச தொடர். பின்னாடி பேரை கொண்டு முடிந்தால் அது பேரச்சம், பின்னாடி ஒரு செயலை கொண்டு முடிந்தால் அது நமக்கு வினையச்சம். அப்போ வந்து போனான் அப்படின்றது வினையை கொண்டு தான் முடியும், ஸோ அது வினையச்சம். அடுத்து வீட்டை கட்டினான் அப்படின்ட்டு ஐ வந்திருக்கு இல்லையா, ஸோ இதை நம்ம என்ன சொல்றோம், வேற்றுமை தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்றோம், வேற்றுமை தொகாநிலை தொடர். அடுத்து மற்றொன்று அப்படின்றதுல மற்ற கூற்றல் ஒன்று அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். இதுல மற்ற அப்படின்ற இடைச்சொல்லை அடுத்து ஒன்று அப்படின்ற சொல் வந்திருக்கு, அதனால இது என்ன சொல்றோம், இடைச்சொல் தொடர் அப்படின்னு சொல்றோம். மற்ற அப்படின்றது ஒரு இடைச்சொல் தான் இல்லையா, ஸோ இது இடைச்சொல் தொடர். அடுத்து மாமுனிவர் அப்படின்றதுல இந்த மா அப்படின்றது நமக்கு என்னது, உரிச்சொல், ஒரு சொல்லின் தகுதியை மிகுதிப்படுத்துவதற்காக வருது, ஸோ மா அப்படின்றது உரிச்சொல், இங்கே உரிச்சொல் தொடர். அடுத்து வாழ்க 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 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஒரே சொல் இங்கு பலமுறை அடிக்க வந்துள்ள, அது என்னது, அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் நமக்கு 9 தொகாநிலை தொடர்கள். பிரித்தால் பொருள் தந்தால் அது நமக்கு அடுக்கு தொடர். அதை பற்றி கீழே கொடுத்துருக்காங்க பார்த்துவோம். தொகாநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9 வகைப்படும். இது நமக்கு தெரியும் அப்படின்றதுனால டக்கு டக்குன்னு போயிடும். கண்டிப்பாக எல்லாரும் நியூ புக் படிச்சுட்டு தான் படிப்பீங்க, அதனால வேகமாக போயிடுறோம். ஓகேவா. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட்டை கிளவி அடுக்கு தொடர். ரெட்டை கிளவி அடுக்கு தொடர் நமக்கு தெரிஞ்சுதான், பிரித்தால் பொருள் தர வேண்டும், பிரித்தால் பொருள் தந்தால் அது என்னது, நமக்கு அடுக்கு தொடர். பாம்பு பாம்பு அப்படின்றது, பாம்பு அப்படின்றது பாம்பு அப்படின்னு பிரித்தால் பொருள் தந்தால் அது நமக்கு அடுக்கு தொடர். 2, 3, 4 முறை கூட வரும். ஆனால் ரெட்டை கிளவி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கலகலை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த கலை அப்படின்றத பிரிச்சுன்னா கலை அப்படின்றதுக்கு ஒன்றும் பொருள், பிரித்தால் பொருள் தரவில்லை அது என்றால் அது ரெட்டை கிளவி அப்படின்னு சொல்லுவோம். இது நமக்கு 2 முறை தான் வரும். ஓகேவா. அதுதான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த அடுக்கு தொடர் வந்து விரைவு, வெகுளி, ஓகை, அச்சம், அவலம் இந்த பொருட்கள் எல்லாம் வரும். ஓகேவா. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வந்தான் ராமன், இங்கே நமக்கு குரூப் 4 கொஸ்டின் 2024 குரூப் 4 கொஸ்டினில் ராமன் வந்தான் அப்படின்னு சொல்லி அங்கே கொடுத்துருந்தாங்க. ராமன் வந்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அது வந்து ஆக்சுவலாக நமக்கு என்னது, எழுவாய் தொடர் தான். வந்தான் ராமன் அப்படின்னு சொல்லி வந்திருந்தா தான் அது என்னது, வினைமுற்று தொடர். ஸ்டார்டிங்கில் ஒரு வினைமுற்று வந்து அதுக்கப்புறம் பேரை கொண்டு முடிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு என்ன வருதோ அதுதான் மேட்ரு. இப்போ இங்கே ஃபஸ்ட்டு என்னது, வந்தான் அப்படின்றது ஒரு வினைமுற்று, வினைமுற்றை கொண்டு முடிந்தால் தான் அது வினைமுற்று. ராமன் வந்தான் அப்படின்னு சொல்லி வரப்போ அது எழுவாய் தொடர் தான். ஸோ ஓகேவா. இதே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் வந்து தப்பாக புரிஞ்சு வச்சு சேலஞ்ச் பண்ணுறதுக்காக கேட்டிருந்தோம், அது ஆக்சுவலாக தப்பு தான். ஓகேவா. ஓகே. அடுத்து மற்ற பிற அப்படின்றதுல மற்ற அப்படின்ற இடைச்சொல், சால சிறந்தது அப்படின்னு சொல்லுவோம், சால அப்படின்றது உரிச்சொல். அடுத்து கூடி பேசினர் அப்படின்றது ஒரு வினையச்ச தொடர். அவ்வளோதான். ஓகேவா. அடுத்து ஆசிரியர் பேர் கொடுத்துருக்காங்க, இளங்கோவடிகள், சிலப்பதிகாரம், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சா. திருத்தகதேவர், சிவகஸ்நாமன் எழுதிய திருத்தகதேவர், கம்பராமாயணம் கம்பர், திருக்குறள் திருவள்ளுவர். ஓகேவா. ஓகே. பலகை, பலகை, பலகை அப்படின்னு சொல்லுவோம். தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி அப்படின்னு சொல்லுவோம். அதில் பொதுமொழி அப்படின்றது தனித்து நின்று ஒரு பொருளையும் சேர்ந்து நின்று ஒரு பொருளையும் இருந்தால் அது என்ன சொல்லுவோம், பொதுமொழி அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பலகை அப்படின்னு சொல்லி சேர்ந்து இருக்கும்போது உட்காரதுக்கு ஒரு பலகை இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அம்மா போய் பலகை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு, ஐயோ நான் பலகை கேட்கலங்க, இங்கே எனக்கு ஐயோ இவ்வளோ வெரைட்டியான சாப்பாடுகள்லாம் இருக்கே, இதை சாப்பிட்றதுக்கு எனக்கு பலகை இல்லையே அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த எழுத்து வழக்கு பேச்சு வழக்குலாம் நல்லா படுத்துக்காங்க. ஏன்னா குரூப் 2A மெயின்ஸுக்கு நமக்கு என்ன வச்சிருக்காங்க, எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வச்சிருக்காங்க. அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இல்லாமல் 2A மெயின்ஸில் நமக்கு என்ன இருக்குது, 60 இலக்கண கேள்விகள் இருக்குது. அங்கே இந்த மாதிரி கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு பிழையற்ற சொற்களை தேர்ந்தெடுக்க அப்படின்றதுல நார்மலாக நமக்கு ப்ரிலிம்ஸ்லேயே கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் நல்லா பார்த்துக்கங்க. கோர்த்து அப்படின்னு சொல்லி பேசுவோம், ஆனால் கோத்து அப்படின்னு சொல்லி தான் வரணும். ஓகேவா. அடுத்து சுவற்றில் அப்படின்றது வரக்கூடாது, கிணற்றில், அதாவது கிணறு அப்படின்றது இந்த ரூம் முடியும். அப்போ இது வந்துச்சுன்னா இதுதான் நமக்கு ரெட்டிக்குமே தவிர, கிணற்றில்னு ரெட்டிக்குமே தவிர சுவர் அப்படின்றது நமக்கு இந்த ஈர் வரும். இது எப்பயுமே என்னவாது, இப்படி மாறாது. ஓகேவா. அப்போ சுவற்றில் அப்படின்னு நம்ம பேசினாலும் சுவரில் தான் எழுதணும். நாட்கள் அப்படின்னு சொல்லி பேசுவோம், ஆனால் நம்ம என்னென்ன எழுதணும், நாள்கள் அப்படின்னு சொல்லி தான் எழுதணும். மனதில் அப்படின்னு சொல்லி பேசுவோம், ஆனால் மனத்தில் பதிந்தது அப்படின்னு சொல்லி தான் எழுதணும். பதட்டம் அப்படின்னு பேசினா அதை பதற்றம் தான் எழுதணும். சிலவு அப்படின்னு சொல்லி பேசினாலும் அதை செலவுன்னு தான் எழுதணும், இது தெரியும். அருகாமையில் அப்படின்றது அருகில் அப்படின்னு தான் எழுதணும். இதெல்லாம் நமக்கு இலக்கண பிழைகளில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு தெரிஞ்சதான். எப்படி வரும், நமக்கு ஒரு அமைச்சர் அப்படின்றது வந்துருக்கு. இதில் முதல் எழுத்து ஒரு உயிரெழுத்தாக இருந்துச்சுன்னா என்ன வரும், நமக்கு ஓர் அப்படின்றது வரும். இதில் மாவட்டம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இதில் முதல் எழுத்து உயிர்மை எழுத்தாக இருந்தால் இங்கே ஒரு அப்படின்றது வரணும். அப்போ உயிரெழுத்தாக இருந்தால் ஓர், உயிர்மை எழுத்தாக இருந்தால்
அது நமக்கு ஒரு அப்படின்றது வரணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அவரது மகன் அப்படின்னு வரக்கூடாது, அவருடைய மகனோடு அப்படின்னு சொல்லி வரணும். மேற்கொண்டார் அப்படின்றதுக்கு இக்கு வரக்கூடாது. அந்த சுற்றுலா அப்படின்னு சொல்லி வரப்ப அந்த இந்த எந்த அப்படின்ற சொற்களுக்கு பின்னாடி நமக்கு கண்டிப்பாக வல்லினம் மிகும். ஸோ இச்சு வரணும். அடுத்து கண்டதை கூறவே அப்படின்றப்ப கண்டதனை கூறவே அப்படின்னு சொல்லி சொல்லணும். அவர்தான் அப்படின்னு சொல்லக்கூடாது, அவர்தாம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இங்கே அவர் அப்படின்ட்டு நமக்கு மரியாதை நிமித்தமாக பேரில் வந்துட்டு தான் அப்படின்றது நமக்கு ஒருமையில் வர மாதிரி இருக்கும். இங்கே பன்மை வந்துச்சுன்னா இங்கேயும் பன்மை தான் வரணும். ஸோ அவர்தாம் அப்படின்னு சொல்லி வரணும். ஓகேவா? இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது இங்கேற்றுபார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உழைவின்றி அப்படின்னு சொல்லி பார்க்க சோர்வு இல்லாமல் விடாமுயற்சியோடு தான் எடுத்த காரியத்தை முடிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி தான் இறங்கின செயலில் நின்றுட்டு இருக்கவங்க விதியே வந்து அவன் தோத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாலும் அந்த விதியையும் என்ன பண்ணிடுவாங்க, மதியால் வென்று அந்த விஷயத்தில் ஜெயிச்சு காட்டுவாங்க அப்படின்றதான் இந்த திருக்குறளுக்கான அர்த்தம். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் பெருசாக கொடுக்கல. அடுத்து மொழிப்பற்ற இல்லாதவருக்கு நாட்டுப்பற்றும் இராது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயம் பெரியாரும் சொல்லியிருப்பார். ஓகே. அடுத்து நுகர் அப்படின்னா உண்ணுதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். கனி அப்படின்னா பழம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். கரம் அப்படின்னா கை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். தாழ்மலர் அப்படின்னா பாதமலர், பாதம் சொல்லுவோம்ல, அது காந்தியடிகளுடைய பாதத்தை சொல்லியிருப்பாங்க. அடுத்து காந்தியடிகளில் பாரத தாயின் பாதம் சொல்லியிருப்பாங்க. கருணை அப்படின்னு சொல்லி தான் இரக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து விவாகஸ்தாமணி படத்தில் நாவல் பழத்துக்கு ஒப்புமை படத்தில் உள்ள உயிரி வண்டு. அசலாம்பிகை அம்மையார் திண்டிவனத்துக்கு உள்ள ரெட்டனை அப்படின்ற இடத்துல பிறந்திருப்பாங்க. பாரத தாய் பாடலில் குறிப்பிடப்படும் தாய்மை உள்ளம் கொண்டவர் யார் நமக்கு, காந்தியடிகள். இரண்டாம் வேற்றுமைக்குரிய உருவு ஐ அப்படின்றது. பாம்பு அப்படின்றது ஒரு அடுக்கு தொடர். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா இயல் 2க்கு போயிட்டாங்க. நம்ம இதோட என்ன பண்ணிட்டோம், 8th ஸ்டாண்டர்ட் 4வது இயல் அப்படின்றது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம வரக்கூடிய பதிவுகளில் நம்ம என்ன பண்ணலாம், 8th ஸ்டாண்டர்ட் அப்படியே கம்ப்ளீட் பண்ணி 12th ஓல்டு புக் வரைக்கும் எல்லாத்தையுமே கண்டினியூஸாக முடிச்சு விட்ருவோம். ஓகேவா? இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் இப்போ இதில் பிரச்சனைகள் இருந்தாலும், கிளாஸ் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதையும் நம்ம அப்டேட் பண்ணி உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். ஓகேவா? நம்ம அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.